திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து என்னை நினையத் தருகின்றான். உன்னை விரசு மகிழ் சோலை வியன் நாரையூர் முக்கன் அரசு மகிழ் அத்தி முகத்தான். சிற்றம்பலம். மனத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும் ஏனத்திரளோடு இனமான் கரடி எழியும் இரவின் கண் ஆனை திரள் வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே. சிற்றம்பலம். இருவினை தாம் இவை இவை மும்மலம் மும்மலம் ஈங்கு இவை ஈது சிவம் கருவுறும் ஆறுயிர் உண்மை இது என்று காட்டவல்ல குருபரன் நீ அன்றி வேறு அறியேன் இக்குவலயத்தில். குருபரன் நீ அன்றி வேறு அறியேன் இக்குவலயத்தில். திருவெண்ணை மெய்கண்ட தேவே பஞ்சாக்கர தேசிகனே. சிற்றம்பலம். சீலனிகள் மூல ஆகமப் பொருள் ஒன்றாகித் திறம்புறாது ஞாலம் நிகழ் குலதெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சாலனிகள் சமவாத முதலிய போய் ஒளித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பாதம் பணிந்து வாழ்வாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல பங்கேற்கன்னி சமேத ஆளவாய் சொக்கநாத பெருமான் திருவருளை நினைந்து போற்றுகின்றேன். திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னாரடி கமலங்களை மனம் ஒளிமை ஆகிய முக்கரணங்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சிவஞான சுவாமிகளினுடைய திருவடிகளை வணங்கி புனிதர் பேரவை அன்பர் புனிதர் பேரவை அமைப்பு சார்ந்த போன்றோர்கள் அங்கே செயல்பட்டு வருகின்ற சிவனைய செல்வர்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். அற்புதமான ஒரு நல்ல நாளிலே சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த பதிற்று பத்து அந்தாதி என்கின்ற நூலை நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம். அதற்கு களம் அமைத்து கொடுத்திருக்கின்ற நம்முடைய புனிதர் பேரவை அன்பர்களை அடியேன் நன்றியோடு வணங்கி மகிழ்கின்றேன். என்றால் இந்த மாதிரியான அருளாளர்கள் அருளிச் செய்த நூற்சிந்தனையை அமைப்பது என்பது எழில் ஞான பூசையாகும். இந்த எழில் ஞான பூசையினை செய்வதற்கு போது முன்வருகின்ற சிவனைய செல்வர்களை வணங்குவது பெற்ற கிழ்ச்சி, நாம் பெற்ற பேரு வகையிலே தொடர்ந்து மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய நூற்சிந்தனையை வருகின்றார்கள். இன்றைக்கு நாம் ஏற்கனவே நம்ம சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா என்ற அற்புதமான நூலை சிந்தித்து நிறைவு செய்திருக்கின்றோம். இருந்து வாரந்தோறும் கலசை பதிற்று பத்து அந்தாதி என்கின்ற அற்புதமான நூலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த நூல்கள் ஏராளம். பாடிய கர்த்தர் திருவாவடுதுறை ஆதீன குலதெய்வம் என்றெல்லாம் போற்றப்படுகின்ற சிவஞான சுவாமிகள் இயற்றிய அந்தாதி நூல்கள் மூன்று பதிற்று பத்து அந்தாதி. இந்த அந்தாதி நூல்கள்ல இந்த அந்தாதி இலக்கிய வரையறையிலிருந்து வேறுபட்டு தனித்தன்மை கொண்டு விளங்கக்கூடிய நூல் இந்த நூல். பதிற்று பத்து என்று சொன்ன உடனே நமக்கு சங்க இலக்கிய நூலான பதிற்று பத்து என்ற நூல் நினைவுக்கு வருகின்றது. 10 பாடல்கள் கொண்ட தொகுதிகள், அதாவது மொத்தம் 100 பாடல்கள் திகழ்வது அந்தாதி
என்ற அமைப்பு நமக்கு தெரியும். அந்தாதி என்பது ஒரு நூல் பதிற்று அந்தாதி, இலசை பதிற்று கூடிய இலசை தொட்டிக்கட்டு அழைக்கப்படுகின்ற அந்த கலசை இரண்டின் பெயர்களை நூல்களின் பெயர்களோடு சேர்த்து இந்த நூல்களின் பெயர்களோடு சேர்த்து இந்த நூல் கலசை பதிற்று பத்து அந்தாதி என்கின்ற இந்த நூல் களிவிருத்தம், தரவு கொச்சக கலிப்பா, ஆசிரிய விருத்தம் என்ற வகைகளை கொண்டு விளங்கக்கூடிய நூலாக இருக்கின்றது. இந்த வகைகளே வெவ்வேறு சீர் கொண்டதாக வாய்ப்பாடு பெற்று ஒவ்வொரு பத்தும் தனி ஓசை நலம் பெற்று மாறி மாறி சிந்தித்து வருகின்றோம். சிவஞான சுவாமிகள் அருளி செய்த நூல்கள், நம்முடைய திருவாவூடரே ஆதீன பண்டார சாத்திரங்கள், இது மாதிரியான நூல்கள் எல்லாமே என்னென்று சொன்னால் பல சாத்திர நூல்களுக்கும் ஆங்காங்கே பல மேற்கோள்களை உரையாசிரியர்கள் காட்டுவார்கள். நம்முடைய சிவஞான சுவாமிகள் சிவஞான மாபாடியம் சிவஞான போதத்திற்கான பேருரையிலே பல பாடல்களை அவருடைய நூல்களில் இருந்தே பல இடங்களை அங்க சுட்டி காட்டுவார். உதாரணமாக சிவ தத்துவ விவேகம், கலசை பதிற்று பத்து அந்தாதி, சோமேசர் முதுமொழி வெண்பா, இது போன்ற நூல்கள், அதோடு மட்டுமல்லாமல் மொழிபெயர்ப்பு நூல்களாக இருக்கக்கூடிய நூல்கள், இவற்றையெல்லாம் ஆங்காங்கே நமக்கு மேற்கோளாக காட்டி அருளி இருக்கின்றார். பிரகாசம், சிவஞான சித்தியார், இதெல்லாம் அங்கங்கே காட்டு. திருக்குறள் சிறப்பா சொல்லணும் அப்படின்னா ஞானாமிர்தத்துல பல இடங்களை அங்க சுட்டி காட்டி அருளி இருக்கின்றார். இது போன்ற நூல்களை நாம அதை பயில்கின்ற பொழுதுதான், அந்த பேருரைக்குள்ள செல்லுகின்ற பொழுது நமக்கு அதனுடைய மேற்கோள் எடுத்து காட்டுகின்ற இடங்களில் அந்த மேற்கோளுக்கான விளக்கம், அவர் எந்த இடத்துல இந்த மேற்கோளை காட்டுகின்றார், அதற்கான விளக்கம் நமக்கு உள்ளவாறு விளங்கும். அந்த வகையில இதுல ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு பத்தும் தனி நடையினை கொண்டு திகழ்வதால் இந்த பதிற்று பத்து அந்தாதி என்று சொல்லக்கூடிய இந்த நூல் ஓசையில் வேற்றுமை தோன்றுகின்ற பாடல்களாக அந்த அமைப்புல அப்படி பாடல்களாக அமைந்திருக்கின்றது. ஓசையில் பல வேற்றுமை என்று சொன்ன உடனேயே இந்த நூல்கள் எல்லாமே நாம பண்ணமைத்து அல்லது இசை அமைத்து அது பாடினால் எவ்வாறு இருக்கும், பாடுகின்ற பொழுது அதனுடைய பொருளும் இனிமையும் நமக்கு விளங்குவதோடு மட்டுமல்லாமல், ஒரு கருத்தை சாத்திர நூல்கள் பயில்கின்ற பொழுது ஒரு கருத்திற்கான விளக்கத்தை நாம் தேட முற்படுகின்ற பொழுது இந்த நூலில் இருக்கக்கூடிய பாடல்கள் நமக்கு நினைவுக்கு வரும். அதுல நம்ம பாடல்களுக்குள்ள போகும் பொழுது நமக்கு தெரியும் அது எப்படி அப்படின்னு.
வகையில அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நூல் இந்த கலசை பதிற்று பத்து அந்தாதி. சிவஞான சுவாமிகள் நூல்கள் என்பதனாலேயே நாம அறுதியிட்டு கூற முடியும் என்ன அப்படின்னா, சைவ திறமும் தமிழ் திறமும் ஒருங்கே அமைந்திருக்கக்கூடிய நூல்களாகத்தான் அவருடைய நூல்கள் அமைந்திருக்கும். அவருடைய இலக்கிய நூல்கள் ஆனாலும் சரி, அதுல சைவ சித்தாந்த கருத்துக்களை நாம ஆங்காங்கே பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, அகிலாண்டேஸ்வரி பதிகம் என்கின்ற முதல் நூலிலேயே அவர் எடுத்த முதல் வார்த்தையே பண்டை வினையினாலும் வரும் பார்த்த கண்மத்தினாலும் என்று தொடங்குவார். ஆக அந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை உறுதிப்பட சொல்லுகின்ற துணிவு மாதவ சிவஞான சுவாமிகளுக்கு இருந்தது. அதனாலதான் பல நூல்கள்ல பல சமயத்தவர்களை மறுத்து கூறுகின்ற துணிவினை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த அற்புதமான கலசை பதிற்று பத்து அந்தாதி என்கின்ற நூலிலே பெருமான் பழமைக்கும் பழமையாகவும் புதுமைக்கும் புதுமையாகவும் விளங்குகின்றவர் என்பதற்கு அற்புதமான விளக்கத்தை காட்டுகின்றார். பதியினுடைய சிறப்பை பல இடங்களில் காட்டுகின்றார். பதியினுடைய சிறப்பினை சொல்லுகின்ற பொழுது பதியினுடைய பொது சிறப்பு, பொது இலக்கணம், சிறப்பு இலக்கணம் என்று வகைப்படுத்தி காட்டுகின்றார். அடுத்ததாக பாசத்தினை சொல்லுகின்ற பொழுது அந்த பதியினை அடைகின்ற சாதனமாக நமக்கு சாத்திர நூல்கள் சொல்லுகின்ற ஐந்தெழுத்தினுடைய விதியென்னும் ஐந்தெழுத்தே என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தினை பல பாடல்களிலே நமக்கு காட்டி அருளியிருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் மும்மலங்கள் எப்படி உயிருக்கு பந்தப்படுகின்றன, அவ்வாறு பந்தப்படுவதற்கு என்ன காரணம் என்று அமைத்திருக்கின்றார். மலத்தினுடைய ஆதிக்கத்தை வன்மையாக சொல்லுகின்றபடியாக நமக்கு காட்டி அருளிருக்கின்றார். உடைய ஞானாமிர்தம் என்கின்ற வாகீச முனிவர் அருளி செய்த ஞானாமிர்தம் என்கின்ற நூலிலே மும்மலங்களினுடைய சிறப்பினை ஒரே பாடலிலே காட்டி பின்பு ஒவ்வொரு பாடலிலும் தனித்தனியாக காட்டி அருளுவார். அதன் பிறகு அந்த மலங்களிலிருந்து நீங்குகின்ற கண்மமல சேத உபாயம், ஆணவமலச்சேத உபாயம், மாயாமலச்சேத உபாயம் என்று அந்த மலங்களிலிருந்து நீங்குவதற்கான வழிமுறைகளையும் அற்புதமாக சங்க இலக்கிய நடையிலே நமக்கு காட்டியருளி இருக்கின்றார். அந்த கருத்தை எல்லாம் உள்வாங்கிய நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் பல இடங்களிலே நமக்கு காட்டி இருக்கின்றார். ஆக இது இலக்கிய நூல்தான் என்று சொன்னாலும் நூல் மாதவ சிவஞான சுவாமிகள் நூல் என்பதனாலேயே சிவஞான போதம், சிவஞான சித்தியார், சிவப்பிரகாசம், ஞானாமிர்தம் என்கின்ற உட்பட்ட பழமையான அந்த நூல்களை எல்லாம் ஓரளவு நாம் பயின்றிருக்கின்ற வகையிலே இந்த நூலை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இலக்கிய நூல்கள் என்று நாம அதை குறைவாக எடை போட்டுவிட முடியாது. இந்த வகைக்கு முனிவர் பெருமான் அருளி செய்திருக்கின்றார். மூர்த்திகள் அவர்களது முக்குண சார்புகள், கற்ப பேதங்களால் அவர்களது தலைமை பண்புகள் இவற்றையெல்லாம் காட்டி அருளிருக்கின்றார். பெரும்பாலும் அந்த காரண கடவுளர்களினுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய அந்த தன்மை, அவர்களுடைய தவம், அதோடு மட்டுமல்லாமல் இந்த சுத்தமாயை, அசுத்தமாயை, பிரகிருதி மாயை என்று 3 வகைப்பட்ட மாயைகள், அந்த மாயைக்கான அந்த மாயை காரியப்படுகின்ற வகையிலே மாயா காரியங்களாக வருகின்ற தத்துவங்கள், அந்த தத்துவங்களுக்கான அதிபதிகள் அனந்த தேவர், நமக்கு ஸ்ரீகண்டருத்திரர், இது வித்யேஸ்வரர்கள், இவர்களை பற்றிய விளக்கமான செய்திகளை எல்லாமே நாம ஞானாமிர்தத்துல பார்க்கின்றோம். அந்த நுட்ப செய்திகளை எல்லாம் இங்கே நமக்கு சிவஞான சுவாமிகளும் கலசை பதிற்று பத்து அந்தாதி என்கின்ற நூலிலே ஆங்காங்கே
காட்டி அறிக்கின்றார், அருளுகின்றார். சிவபெருமான் அதோடு இது மட்டும் இல்ல, மும்மல செய்திகளை மட்டும் கூறுகின்ற நூலாக இது இல்லை. அதோடு மட்டுமல்லாமல் வெகு சிறப்பாக சிவபுண்ணியங்கள், அந்த சிவபுண்ணியங்கள் சிவபுண்ணியங்களை செய்ய விளைகின்ற பக்குவப்பட்ட ஆன்மாக்கள், அந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு உரிய பக்குவமான இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சக்தி நிவாதம், குரு அருள் என்பதையெல்லாம் விளக்கி காட்டி, அரியவற்றுள் எல்லாம் அரிய சிவபெருமான் அடியவர்க்கு எளியவராக இருக்கக்கூடிய அந்த அற்புதமான தன்மை, அவருடைய கருணை, அவருடைய வள்ளல் தன்மை, இதையெல்லாம் விளக்கி காட்டி இருக்கின்றார். முக்கியமாக சிவஞான சுவாமிகள் நூல் என்று சொன்னாலே அதுல அவர் எதை பதிவு செய்வார் என்று சொன்னால், சிவநாமத்தை சொல்பவர்கள், சிவபெருமானை வழிபாடு செய்பவர்கள், சிவபுண்ணியம் செய்பவர்கள், இவர்களுடைய இந்த தன்மைகளுக்கான வழிமுறைகள், அதோடு மட்டுமல்லாமல் இதற்கான மேன்மையான முக்கியத்துவம், தலைமை, அந்த முதல்வன் ஒருவனே என்பதற்கான அதனை உறுதி செய்வதற்கான பல நிலைகள், அதை சொல்லுகின்ற பொழுது, அப்படி சொல்ல வருகின்ற பொழுது, இந்த சிவபக்தி எப்பேற்பட்ட சிறப்புடையதோ அந்த கருத்தை சொல்லுகின்ற பொழுதே சிவபெருமானை வழிபாடு செய்யாதவர்களினுடைய நிலைப்பாட்டையும் நமக்கு காட்டுவார். இந்த மாதிரியான கொள்கையை நிலைநிறுத்துவதற்கான முனிவர் பெருமான் எடுத்துக்கொண்ட அந்த சாராம்சம், அவர் எடுத்துக்கொண்ட அந்த முறைமை, அது பல நூல்கள்ல நாம பார்க்கின்றோம். சிவதத்துவ விவேகத்துல ரொம்ப அதை காட்டுவார். அது இங்க சிவபெருமானுடைய நாமத்தை சொல்பவன், அதாவது எம்பெருமானை வழிபாடு செய்து அடியவர்களாக இருத்தல் மிக்கு சிறப்புடையது என்பதனை காட்டுவதற்கு நமக்கு பெரிய புராணத்துல 63 நாயன்மார்கள் அவர்கள் வாழ்ந்து காட்டி இருக்கக்கூடிய சில பல வழிமுறைகள், ஒவ்வொரு விதத்திலும் அவர்களுடைய கொள்கைகள், அந்த நாயன்மார்கள் அருளி செய்த அவர்களுடைய கொள்கைகள், அதை நாம திருத்தொண்டர் புராணத்துல பார்க்கிறோம். அப்படி அதை விட ஒருபடி மேல போய் சிவபெருமானுடைய நாமத்தை சொல்பவன் ஒரு சண்டாளனாக இருந்தாலும் கூட அவனோடு இணங்குக, அவனோடு உணவு உண்ணுக, அவனோடு பயிலுகிற என்று சொல்லுகின்ற அளவிற்கு, அப்ப பெருமானுடைய நாமம், பெருமானுடைய அவருக்கு தொண்டு செய்கின்ற அடியார் பெருமக்கள், சிவ சின்னங்கள், இவற்றிற்கெல்லாம் எந்த அளவிற்கு நாம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதனை முனிவர் பெருமான் போல யாரும் நமக்கு சொல்லல. அந்த அளவிற்கு அதை காட்டுகின்றார். அவருடைய நூல்களை படிக்கின்ற பொழுதுதான் இந்த சைவ சமயத்தினுடைய மேம்பட்ட தன்மையும், சிவபெருமானை வழிபாடு செய்கின்ற முறைமையும் நமக்கு ஆழமாக, உறுதியாக, அந்த வைராக்கியம் நமக்கு எப்படி அமையும் அப்படின்னா, சிவஞான சுவாமிகளை நூல்களை கற்க அது அமையும், கட்டாயம். அது உண்மை என்று சொல்லி இந்த நூலுக்குள்ள நாம செல்ல இருக்கின்றோம். சிவஞான சுவாமிகள் அற்புதமான இந்த நூல், அருளி செய்த நூல், நாமெல்லாம் இன்றைக்கு சிந்திக்கின்றோம் என்று சொன்னால் அது நமக்கு எம்பெருமான் அருளி செய்த திருவருள், நம்முடைய ஞானாசிரிய பெருமக்கள் நமக்கு அருளி செய்த நமக்கு குருவருள், திருவருளும் குருவருளும் துணை நிற்க மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய திருவடியை வணங்கி இந்த நூலுக்குள் நாம செல்ல இருக்கின்றோம். கலசை 10 அந்தாதி. கலசை என்பது தொட்டிக்கலை என்கின்ற ஒரு சிறிய ஊரை குறிக்கின்றது. அது சென்னைக்கு அருகே இருக்கின்ற அந்த குளத்தூர் அருகே இருக்கக்கூடிய அந்த ஊர். சிறப்பாக இங்க சிவபெருமான் சிதம்பரேஸ்வரராக எழுந்தருளி இருக்கின்றார். கலசை என்கின்ற தொட்டிக்கலை என்ற என்ற ஊரிற்கு, என்ற அந்த சின்ன ஊர், சிற்றூர், அதற்கு சிவஞான சுவாமிகள் அங்கே எழுந்தருளி இருக்கின்ற பொழுது பல நாட்கள் இங்கே தங்கி இருக்கின்றார். சிவஞான சுவாமிகளுக்கு இந்த கலசை
என்கின்ற திருத்தலத்தில் தொட்டிக்கலையில் இருக்கக்கூடிய அந்த திருத்தலத்தில் எழுந்தருளிய சிதம்பரேஸ்வரர் சுவாமி மீதும் அங்க இருக்கக்கூடிய அம்பாள் மீதும் அங்கு மிகச் சிறப்பாக எழுந்தருளி இருக்கக்கூடிய விநாயக பெருமான் அவரிடத்தும் மிக்க அன்பு. எனவே இங்க பல நாட்கள் தங்கி இருக்கின்றார். அப்படி பல நாட்கள் தங்கி இருக்கின்ற பொழுது பல நூல்களை சுவாமிகள் அருளி செய்திருக்கின்றார். சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா இது போன்ற பல நூல்கள் அருளி செய்திருப்பதோடு இந்த தொட்டிக்கலையில் இருக்கின்ற பொழுதுதான் சுவாமிகள் அவருடைய மாணாக்கர்களுக்கு தமிழ் இலக்கணம், சாத்திரம், தோத்திரம் போன்றவற்றை போதித்து அந்த சாத்திர நூல் போதனையை செய்தார் என்று அவருடைய வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம். இங்கு சிவஞான சுவாமிகள் நெடுநாட்கள் தங்கியிருந்த காரணமாக இந்த திருத்தலத்தில் அவருக்குரிய திருமேனியும் அந்த திருமேனி அமைந்த சன்னதி வடக்கு நோக்கி அமைந்திருந்து சுவாமிகள் எங்கே அருளி செய்து கொண்டிருக்கின்றார் குருவர்களை பார்க்கின்றோம். அற்புதமான இந்த தொட்டிக்கலை அவருடைய மாணாக்கராக நமக்கு தொட்டிக்கலை சுப்பிரமணிய சுவாமிகள் பல நூல்களை அருளி செய்திருக்கின்றார். அதுவும் மிக்க சிறப்புடைய நூல்கள் தான். தொடர்ந்து நாம அதையும் சிந்திக்க இருக்கின்றோம். சரி, சிவஞான சுவாமிகள் அருளி செய்த கலசை 10 அந்தாதி எல்லாம் தொடங்குகின்ற பொழுது விநாயக பெருமானை நினைந்து காப்பு செயல் அமைப்பது மரபு. அந்த வகையிலே சுவாமிகள் முதல் செயலாக காப்பு செயலை அமைத்திருக்கின்றார். மாலை நிறை வீதி திரு தொட்டிக்கலை 10 அந்தாதி திருமாலை உமையாளும் சிவபெருமான் திருவடியில் சேர்க்க நல்கும் பொறுமாலை கயமுகனை குடர் குழம்ப துகைத்து உருட்டி புரட்டி ஆயேன் கருமாலை துறந்து அருள எழுந்து அருளும் செங்கழுநீர் கலபம் தானே. செங்கழுநீர் விநாயக பெருமான், செங்கழுநீர் விநாயகர் இங்க இருக்கக்கூடிய விநாயக பெருமான் அவருக்கு வணக்கம் வைக்கின்றார். இந்த காப்பு செயலிலே சிவஞான போத பாயிர செயல் போல நூலுக்கு முன்பாக முன்னுரை சொல்லுவது போல பாயிரம் அமைப்பது உண்டு. அந்த பாயிர செயலிலே அந்த நூலினுடைய பெயர், நூல் அமைக்கப்பட்ட இடம், அந்த நூல் அமைப்பதற்கான நோக்கம், பெருமானுடைய சிறப்பு என்பதையெல்லாம் அமைத்து இந்த நூல் கற்பதனால் கிடைக்கக்கூடிய பயன் இத்தனையும் அமைப்பது வழக்கம். வகையிலே இந்த பாடலிலே பல கருத்துக்களை பொதித்து நமக்கு இந்த காப்பு செயலை அமைத்து கொடுத்திருக்கின்றார் மாத சிவஞான சுவாமிகள். இதுல திருமாலை, திருமாலை, பொறுமாலை, கருமாலை என்று அந்த சுவை அமையும்படியாக இந்த செயலை அமைத்திருக்கின்றார். பருமாலை அப்படின்னா பெரிய மாலைகள், பருத்த மாலைகள் தொங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய வீதிகள், அந்த மாலைகள் வரிசையாக இந்த திருக்கோவிலுக்கு எதிரே பெரிய பெரிய மாலைகள் தொங்க விடப்பட்டு இருக்கக்கூடிய அமைப்பை வீதிகளை உடைய திரு தொட்டிக்கலை. அப்போ நூலை சொல்ல வருகின்ற பொழுது இந்த முதல்ல இடத்தை சொல்லுகின்றார். இந்த நூல் நூல் அமைவதற்கான தளம், திருத்தலம், திருத்தலம் திரு தொட்டிக்கலை. அந்த தொட்டிக்கலையில பருமாலை, மாலை, பருமாலை, நிறைவீதி தொட்டிக்கலை. இந்த பருமாலை என்பது இங்க மாலைக்கான பொது திருத்தலத்திற்கான இலக்கணம். பொதுவா சொல்றார் தொட்டிக்கலை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றார். நிறைய மாலைகள் தொங்க விடப்பட்டிருக்கின்றது என்று சொன்னாலே அங்கு அந்த கவின் வளமும் சோலைகள் நிறைந்திருந்தால்தான் பூக்கள் இருக்கும். அப்படி பூக்களை கட்டி மாலையாக வழிபாடு செய்யக்கூடியவர்கள் ஏராளம் பேர் இருக்கின்றார்கள் என்பதை ஏன்னா வழிபாடு செய்ய வருபவர்கள் இருந்தால்தான் மாலைகள் நிறைய இருக்கும்.
இல்லையா? அதனால பொதுவாக சொல்றார், பருமாலை நிறைவீதி திரு தொட்டிக்கலை அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த தொட்டிக்கலையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானை நினைந்து அடியேன் என்ன நூல் செய்திருக்கின்றேன்? 10 அந்தாதி திருமாலை. அப்ப திருமாலை இங்க இறைவனை, அது பருமாலை, இது திருமாலை. அது மலர்கள் 2 நாள்களுக்குள் அது வாடக்கூடியது பூக்கள். அதனால அந்த பொது இலக்கணத்தை சொல்லி, அப்படிப்பட்ட இந்த திரு தொட்டிக்கலையிலே எம்பெருமானுக்காக திருமாலை செய்திருக்கின்றேன். இது சிறப்பு. அப்ப எந்த திருமாலை? 10 அந்தாதி என்கின்ற மாலை. ஆயிரக்கணக்கா அருணகிரிநாத சுவாமிகள் பாடல்களை அமைத்தார் முருகப்பெருமான் இடத்து. அப்போ அதெல்லாம் நிறைய பாடல்கள் அமைத்து விட்டார். அப்போ நினைக்கின்றார், சுவாமி முருகா, உன்னுடைய திருமார்பில் வாடாத மாலை நான் சாற்ற வேண்டும் என்று நினைந்து 50 அக்ஷரங்கள் கொண்ட கந்தர் அனுபூதி என்கின்ற அற்புதமான ஒரு பாமாலையை, இது மாத்திருகா மந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய மாலை, முருகப்பெருமானுடைய திருத்தோளுக்கு ஆன வாடா மாலை என்று சொல்லி அந்த கந்தர் அனுபூதி என்கின்ற மாலையை சாற்றினார். போல இங்க மாதவ சிவஞான சுவாமிகள் இந்த கலசை 10 அந்தாதியில அந்தாதி என்கின்ற திருமாலை மாலையை சாற்றுகின்றார். இது நோக்கம். நூல் 10 அந்தாதி. அப்ப நூலையே காட்டுறார் காப்பு செயல்ல. என்னுடைய நூல் 10 அந்தாதி என்று சொல்லுகின்றார். அது எம்பெருமானுக்கு சூட்டப்படுகின்ற மாலை. இது செய்யுள் மாலை, வாடாத மாலை என்பதனால திரு என்பதனை அடைமொழியாக கொடுத்து திருமாலை அப்படின்னு சொல்றார். அப்போ கலசை 10 அந்தாதி என்பது எம்பெருமானுக்கு சாற்றப்படுகின்ற வாடாத திரு மாலை. அப்போ இந்த 100 பாடல்களை நாம் பாடினோமே ஆனால் அது எம்பெருமானுடைய திருத்தோளிலே சாற்றப்படுகின்ற மாலையாக அமையும். அடுத்து இந்த நூலினுடைய அமைப்பதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு காட்டுறார். எமையாலும் சிவபெருமான் திருவடியில் சேர்க்க, நான் இப்படி 10 அந்தாதி என்கின்ற மாலையை 100 மலர்களை கொண்டு தொடுத்து மாலையாக ஆக்கி இந்த தொட்டிக்கலை என்கின்ற திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சிதம்பரேஸ்வரர் திருவடிக்கு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தை உடையவனாக இருக்கின்றேன். அதற்கு துணை செய்ய வேண்டும் என்று இந்த செங்கழுநீர் விநாயகப் பெருமானை சரணம் அடைகின்றார். திருவடியில் சேர்ப்பதற்கு மாலையை சிவபெருமானுடைய திருவடியில் சேர்க்க நல்கும் வழி நல்கும், சேர்ப்பதற்கு துணையாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான் அப்படின்னு காட்டுறார். நல்கும் பொருமாலை கயமுகனை குடர். இப்ப இங்க பொருமாலை என்பது இங்க விநாயக பெருமானுடைய சிறப்பு இலக்கணத்தை இங்க காட்டுறார். பொருமாலை கயமுகனை குடர் குழம்ப துகைத்து துருட்டி புருட்டி நாயேன். அங்க அந்த கஜமுகாசுரனை அவனுடைய குடல் அவர் கலங்குமாறு இடித்து உருட்டி புரட்டியவரும். இது பொது அவருடைய தன்மை, அவருடைய வீரத்தை சொல்லுவது, அவருடைய இலக்கணம். அடியவர்களுக்காக அவர் இந்த வீரச் செயலை செய்வது. அதற்கு கருமாலை துறந்தருள எழுந்தருளும் நாயேனது பிறவிக்கு ஏதுவாகிய மயக்கத்தை போக்கி அருளும்படியாக அருளக்கூடிய பெருமான். இது இறைவனுடைய சிறப்பு இலக்கணம். அடியவர்களுடைய பிறவி துயரை நீக்குவதற்கு அவன் அருள் புரிவது, அந்த ஒரு கருணையை கொண்டிருப்பது, வற்றா கருணையை கொண்டிருப்பது, மாறிலா கருணையை கொண்டிருப்பது, அவன் கருணையே வடிவமாக இருப்பது அவனுடைய சிறப்பு. எனவே பொது சிறப்பாக அமைத்து பொருமாலை கயமுகனை குடர்குழும்ப துகைத்து உருட்டி புரட்டி நாயேன் கருமாலை துறந்த அருள எழுந்தருளும் செங்கழுநீர் களபம் தானே. விநாயகப் பெருமானே, நீ எப்பேற்பட்டவன்? அடியவர்களுடைய பிறவிக்கு ஏதுவாகிய மயக்கத்தை போக்கக்கூடிய பெருமானே, அது உன்னுடைய கருணை.
அந்த கருணையின் முகமாக கஜமுகாசுரனை அசுரனை அவன் உடல் கிளியும்படி புரட்டி வரும் ஏற்பட்ட வீரத்தை உடையவருமாகிய விநாயக பெருமானே, உம்முடைய திருவடியை வணங்கி நீயே எனக்கு அடியேன் அருளி செய்த இந்த கலசை 10 அந்தாதி என்கின்ற திரு மாலையை எமையாலும் சிவபெருமான் திருவடியில் சேர்ப்பதற்கு அருள் நல்குவாயாக என்று இந்த காப்பு செயலிலே முனிவர் பெருமான் நமக்கு அருளி செய்திருக்கின்றார். தொட்டிக்கலை 10 அந்தாதி திருமாலை சிவபெருமான் திருவடியில் சேர்க்க நல்கும் களபம். அப்படி இந்த அந்தாதியை அவருடைய திருவடியில் சேர்ப்பதற்கான களபம்னா விநாயக பெருமான், யானை முகத்தை உடையவன், செங்கழு நீர் விநாயக பெருமான் என்று இந்த காப்பு செயலை அமைக்கின்றார். நூலுக்குள்ள இப்ப நாம் செல்ல இருக்கின்றோம். இதுல 100 பாடல்களை செயல்களை உடைய நூல் என்று பார்த்தோம். இதுல திருமால் பிரமன் தெளியாது அழலாய் அருமால் உற நீண்டு அருள அங்கணன் எம் பெருமான் கலசைப்பதி பேணியவா திருமா மலம் மற்று எளியேன் உய்யவே அற்று இரு மாமலம் அற்று எளியேன் உய்யவே. பொதுவாக இந்த இலக்கிய நூல்கள்ல ஒரு சுவையை நாம பார்க்கலாம். இந்த நிறைவாக சொல்லப்பட்ட வார்த்தையை வைத்து பொருள்கோள் போல எல்லாவற்றிலும் தொடர்பு படுத்தி பார்க்கின்ற பொழுது அந்த செயலினுடைய சுவையை தனிப்பட்டு நமக்கு விளங்கும். சரி, அதுபோல பாடல் இன்றைக்கு நமக்கு கார்த்திகை திரு அண்ணாமலையிலே அண்ணாமலை அம்மை உடனாய் உரைகின்ற அண்ணாமலையார் அந்த ஜோதியாக காட்சி கொடுக்கின்ற அற்புதமான நாள் நமக்கு நாளை அமைகின்றது. அந்த கருத்தை நாம இன்றைக்கே நல்ல நாளிலே இந்த நூலை தொடங்குகின்ற பொழுதே அண்ணாமலையாரை நினைக்கின்ற வகையிலே இந்த பாடல் அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் அது பெருமானுடைய திருவருள். அப்படி அற்புதமான நல்ல நாளிலே நம்மை சிந்திக்க வைக்கின்ற திருவருள். சரி, முதல் பாடல் திருமால் பிரமன் தெளியாது அழலாய். இந்த முதல் வரிக்காக தான் நான் அந்த கருத்தை சொன்னேன் இல்லையா? அந்த பிரம்மனும் திருமாலும் காண முடியாத அந்த திருவடி, அவர்கள் தேடி தேடி சென்று எங்கெங்கோ அலைகின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் இதோ நான் இவ்வாறு இருக்கின்றேன் என்று ஜோதி பிழம்பாக காட்டி அருள்கின்றார். அழலாய் தெளியாது. அப்போ அவர்களுக்கு தேடியும் தெரிவனாத பொருள் என்று சொன்னால் அவன் இல்பொருள் அல்ல என்பதனை விளக்குவதற்காக அங்கே அழலாய் நிமிர்ந்த பெருமான், அழலாய் அருமால் உற நீண்டு அருள. அங்க அவர்களுடைய மயக்கம் நீங்கும் பொருட்டாக யான் பிரம்மம் என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த முனைப்பும் மயக்கமும் நீங்கும் பொருட்டாக இறைவன் நீண்டு அருளக்கூடிய பெரும் ஜோதியாக அருளக்கூடிய ஜோதி ஸ்வரூபனாக நின்று அருளக்கூடிய பெருமான் அருளும் அங்கணன்னா அந்த அழகிய கண்களை உடையவன். அங்கம் நெற்றியில் கண்ணுதலான் நெற்றியில் கண்களை உடைய சிவபெருமான், அது அவனுக்கே உரியது. எனவே அங்கணன் என்பது இறைவன் சிவபெருமானை குறிக்கக்கூடிய சொல். அங்கணன் எம் பெருமான், எம்மை ஆளுகின்ற பெருமான். இந்த கலசை பதி பேணியவா, இந்த கலசை பதியிலே இந்த பதியில் பேணிக்கொண்டு அப்படின்னா அந்த பதியில் இருக்கக்கூடிய உயிர்கள் உய்யும் பொருட்டாக இந்த திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சுவாமி சிதம்பரேஸ்வரர் எப்படி இருக்கின்றாரா? இரு மலம் அற்று எளியேன் உய்யவே. இரு மலம் அப்படிங்கிறத நான் எனது என்கின்ற அந்த பற்று, ஆணவ மலம் மாயா மலம், இங்க மும்மலம் என்று குறிப்பிடல. அப்போ ஆனா அந்த மும்மலம் என்று சொல்லத இருமலமாக, ஆணவத்தை ஒரு மலமாகவும் மாயா கண்மத்தை
இரண்டை சேர்த்து ஒரு மலமாகவும் வைத்து காட்டுகின்றார். இந்த மும்மலங்களும் அற்று எளியேன் உய்யவே, எளியேன் அடியேன் உய்வதற்காக இந்த திரு கலசைப்பதியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானே, நீ பிரம்மன்மாள் இருவர்களுடைய மயக்கத்தை நீக்கிய பெருமான், அடியேனுடைய இந்த மயக்கத்தையும் நீக்கி அருள்வாயாக என்று இந்த முதல் பாடலிலே வைக்கின்றார். திருமால் பிரமன் தெரியாது அழலாய் அருமால் உற நீண்டு அருள அங்கனன் எம் பெருமான் கலசைப்பதி பேணியவா இரு மா மலம் அற்று எளியேன் உய்யவே என்று இந்த முதல் பாடல்ல அடியேன் உய்யும் பொருட்டு எழுந்தருளி இந்த 10 அந்தாதியை நீ ஏற்றுக்கொண்டு அடியேனுக்கு மலமாய பந்தங்களிலிருந்து நீக்கும்படி அருள்வாயாக என்று சொல்லுகின்றார் என்று பாடுகின்றார். இரண்டாவது பாடல். உய்யும்படி ஒன்று உணரேன் எனையும் மான் கையன் கதியன் கலசை பதிவால் மெய்யன் விமலன் விடை ஏறிய என் ஐயன் வலித்து ஆண்டதும் அற்புதமே. இரண்டாவது பாடல்ல அப்படி நம்முடைய முனிவர் பெருமான் அவருக்கு எளியேன் உய்யவே என்று சொன்னால் அவர் பொருட்டு அடியார்களாகிய அத்தனை பேருடைய மலமும் உய்யும் பொருட்டாக பெருமானிடத்து விண்ணப்பம் வைக்கின்றார் என்றுதான் நாம பார்க்கணும். அப்படி உய்யும்படி ஒன்று உணரேன் உய்யும்படி பிறவி நின்று உய்யுமாறு ஒன்றும் உணராத சிறியனாக நான் இருக்கின்றேனே. இப்படியெல்லாம் பாடுவது அருளாளர்களுக்கே உரிய அந்த தாழ்மை என்னும் தன்மையோடு சைவமாம் சமயம் சார்தல் என்ற பண்பு, தாழ்மை என்னும் பண்பு அது அருளாளர்களுக்கே உரியது. மணிவாசக பெருமான் ஒன்றும் போதா நாயேனை உய்யக்கொண்ட நின் கருணை அப்படின்னு பாடுறார். ஒன்றும் போதா நாயேனை, அது மாதிரி இங்க ஒன்றும் பிறவி நின்று உய்யுமாறு ஒன்றும் உணராத சிறியேனையும் ஆட்கொண்ட பெருமானே, வலித்து ஆண்டதும் வலித்து என்பது அந்த எப்படி இரும்பை காந்தம் வலித்தார் போல அப்படியே இழுத்து காந்தம் கண்ட பசாசத்து என்று சொல்வது போல அந்த இரும்பை காந்தம் வலித்தார் போல என்று சித்தியார்ல அருணந்தி சிவாச்சாரியார் சொல்லியிருப்பது போல அதுதான் வலித்து ஆண்டு கொள்வது. வைத்த உடனே அப்படியே இழுத்து ஈர்ப்பு ஆட்கொள்வகின்ற தன்மை அது இங்க நமக்கு சொல்றார். உய்யும்படி ஒன்று உணரேன் என்னையும் நான் ஒன்று உணராத நாயேன்பா, என்னையும் நீ ஆட்கொண்டாயே என்று சொல்லி எப்பேற்பட்ட பெருமான் எண்குணம் உடையவன். அந்த எண்குணத்தை விளக்கும்படியாக பல சொற்களை இங்க பயன்படுத்துறார். மான் கையன், சிறு மான் கையேந்தி சிறியேனையும் மான் ஏந்திய கையை உடைய பெருமான் இந்த கலசைப்பதியில் வாழ்கின்ற பெருமான் மெய்யன் விமலன் விடையேறிய என் ஐயன். மெய்யன் அவன் சுத்தன், நின்மலன் விமலன் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கிய பெருமான், விடை ஏறிய என் ஐயன், விடையை ஊர்தியாக கொண்டு விடையில் வருகின்ற பெருமான் ஐயன், வலித்து ஆண்டதும் அற்புதமே. இப்படி கலசைப்பதியில் அடியேனையும் ஆட்கொண்ட உன் அற்புதத்தை எங்கனம் நான் விளம்புவேன் என்று சொல்லி இந்த பாடல்ல நமக்கு காட்டுகின்றார். அடுத்த பாடல்ல தான் ஒரு முக்கியமான கருத்தை நமக்கு இங்க பதிவு செய்கின்றார். பழையான் புறத்தான் அகத்தான் முதியான் இளையான் முதலான் முடியான் கலசை பகவன் பெருமை மதியால் எவர் தேரிட வல்லவரே. நம்ம முதல்ல முன்னுரையாக சொல்லுகின்ற பொழுதே இசையோடு இந்த பாடல்களை பாடவல்ல வகையிலே அமைத்திருக்கின்றார் என்று பார்த்தோம். அந்த வகையிலே இப்படிப்பட்ட கருத்துகள் அமைந்த பாடல்களை இசையோடு ஆடிப்பாடி அண்ணாமலை கைத்தொல ஓடிப்போகும் நமது உள்ள வினைகளே என்று சொல்வது போல அதெல்லாம் பாடுகின்ற பொழுது அந்த ஓதுவாமூர்த்திகள் பாடி அருள்கின்ற பொழுது எவ்வாறு நமக்கு அந்த அண்ணாமலையார் மீது அன்பு மீதூறும். அதுபோல இந்த ஒரு பாடல்லே நமக்கு கலசைப்பதி அந்த கலசைப்பதியிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபெருமான்
எப்பேற்பட்டவர் ஈர்த்து வலித்து ஆட்கொள்ளக்கூடிய அதோடு மட்டுமல்லாமல் அற்புதத்தை எல்லாம் செய்யக்கூடிய வல்ல பெருமானாக இருக்கின்றார். அதை சொல்லுகின்ற பொழுது இந்த வார்த்தைகள் பாருங்க. புதியான் பழையான், புறத்தான் அகத்தான், முதியான் இளையான், முதலான் அடியான். சொற்கள்ல நமக்கு எளிமையாக இருக்கும். ஆனா அதனுடைய பொருள்களை உள்ளவாறு பார்க்கின்ற பொழுது எப்படியெல்லாம் சிவஞான சுவாமிகள் சுவாமியை அழைக்கின்றார் என்று சிறப்பாக இருக்கின்றது. பதியாம் கலசை பகவன் பெருமை, அவருடைய பெருமை மதியால் எவர் தேரிட வல்லரே, அவருடைய பெருமையும் அருமைக்கும் தனக்கு ஒப்புமை இல்லாதவன் இல்லையா சுவாமி. ஆக இங்க சொல்லப்பட்ட அந்த வார்த்தை புதியான் பழையான், அதுதான் புதியன் இல்ல முன்னை பழம்பொருட்கும் பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே என்று மணிவாசக பெருமான் அருளி செய்திருக்கின்றார். அந்த சாராம்சத்தை இங்கு எடுத்துக்கொண்டு புதுமை, புதியவன், பழையவன், பழமையானவன், முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, அது அவனுக்கு என்று அவன் யாராலும் தோற்றுவிக்கப்படாதவன், அவனே முழுமுதற் கடவுள். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள், பழம்பொருள் அவன் என்று நாம பார்க்கின்றோம். இங்க முனிவர் பெருமான் சொல்லுகின்ற பொழுது எந்த ஒரு பொருளும் தருகின்ற அனுபவம் புத்தி தத்துவம் சார்ந்து அனுபவிக்கத்தக்க பழைய அந்த முக்குண அனுபவம் தான். இப்போ நாம் இந்த உலகத்தில் இந்த போகங்களை இந்த உடம்பு சார்ந்து அனுபவிக்கின்றோம், ஒவ்வொன்றையும் கரணங்கள் கருவிகள் வாயிலாக. அப்படி அனுபவிக்கின்ற பொருள்கள் எல்லாமே நாம் ஏற்கனவே நாம செய்த வினைகள் காரணமாக, வினைகளினுடைய காரணமாக, வினை காரணமாகத்தான் இதையெல்லாம் நாம அனுபவிக்கின்றோம். நல்வினை தீவினை காரணமாக இப்படி அனுபவிக்கின்ற இந்த போகங்கள் எல்லாமே இந்த உடம்பு கொண்டு அனுபவிக்கின்றோம் என்று சொன்னால் ஏற்கனவே அது புத்தி தத்துவத்தை இடமாக கொண்டு இருக்கக்கூடிய வினைகள். அப்போ இந்த தத்துவங்களை சார்ந்து ஏதுவாக கொண்டு இருக்கக்கூடிய வினைகள் என்பதனாலேயே அது ஆன்மாவிற்குரிய அந்த முக்குணம் கடந்த மாயை சார்பு முக்குணத்தை கொண்டுதான் ஆன்மாவிற்கு முக்குணம். அப்ப கருவி சார்ந்து வினைகள் அடிப்படையாக கொண்டு போகங்களை அனுபவிக்கின்றோம் என்று சொன்னால் முக்குண வாயிலாகத்தான் அனுபவிப்போம். அப்போ அந்த முக்குண சார்பு கடந்து மாயை சார்பு அற்ற புதிய அனுபவத்தை இறைவன் அருளுவதற்காக இருக்கின்றான். அந்த தகுதியை நமக்கு கொடுக்கக்கூடிய பெருமானாக இருக்கின்றார். அப்பேற்பட்ட தகுதி பெறக்கூடிய பொருளாக இந்த ஆன்மா இருக்கின்றது. அது அறிவுடைய, அதனாலதான் அது அறிவாய் இருப்பது அதன் இயல்பு என்றெல்லாம் பார்க்கிறோம். ஏன் அதனுடைய இயல்பு பெருமானுடைய வியாபகத்துல அடங்கிய வியாபிய அறிவாக இருப்பது, பேரறிவு பொருளிற்கு அடங்கிய வியாபகமாக இருக்கக்கூடிய இயல்புதான் ஆன்மாவினுடைய இயல்பு. அது இந்த முக்குணம் சார்பாக, இந்த உடம்பு சார்பாக, மாயா தத்துவங்கள் சார்பாக இருந்து முக்குண வாயிலாக அனுபவிக்கின்றது. இந்த அனுபவத்தோடு மட்டுமல்லாமல் அப்போ இதையே தான் பிறந்து மீண்டும் பிறந்து மீண்டும் பிறந்து இதையே தான் அனுபவிக்க போகின்றோம் என்று சொன்னால் அப்படி இல்லை. அது ஒரு காலகட்டத்துல அந்த அனுபவத்தினால் வினைகளை எல்லாம் குறைந்து அந்த வினைக்கான அந்த சஞ்சிதத்துல நாம இருந்து பிராரத்தமாக அனுபவிக்கின்ற பொழுது இந்த வினைகள் எல்லாம் நீங்குவதற்கு, அதிலிருந்து சலிப்படைவதற்கு, அதிலிருந்து பக்குவம் அடைவதற்காகத்தான். ஆக வினை அனுபவிக்கத்தான் கழியும். அதனால அதெல்லாம் நீங்கி, அதோடு மட்டுமல்லாமல் அப்போ நீங்கினால் அந்த ஆன்மா எப்படி இருக்கும் அப்படின்னா முக்குணம் கடந்த, இந்த முக்குணத்தை விட்டு நீங்கி கடந்த நிலையில் தத்துவங்களை விட்டு நீங்கி வினைகளை நீக்கிக் கொள்கின்ற பொழுது இதையும் நீக்கி மாயை சார்பற்ற புதிய அனுபவத்தை இப்போ விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் என்று உயிர்களினுடைய நிலைப்பாடை வைத்து மூன்றாக வைத்து காட்டுகிறார்கள். அதுல பார்த்தோமேயானால் சகலர் என்று சொன்னால் மூன்று மலங்களை உடையவர்களாக இருப்பது, இந்த ஆன்மாக்கள் உடையதாக இருப்பது. பிரளயாகலர் என்பது 2 மலங்களை கொண்டு இருப்பது.
விஞ்ஞானகலர் என்பது ஆணவமலம் மட்டுமே, அதாவது பொருள் அளவில் இருப்பதாக கொண்டிருப்பது என்றெல்லாம் பார்க்கின்றோம். அப்படி இருக்க இந்த சகல நிலையிலிருந்து நீங்கி சுத்த நிலை எய்துகின்ற அந்த ஆன்மா மாயாமல சார்பு அற்ற நிலையில் புதிய அனுபவத்தை பெறக்கூடிய பக்குவத்தை பெற்றிருக்கும். சுத்த நிலையில் அது இறைவன் அருளையும் திருவருளின் துணையினால் திருவருளையே அனுபவிக்கக்கூடிய, நாம இப்ப திருவருளுக்குள்ளதான் இருக்கிறோம் சகல நிலையில. ஆனா அருளை அறியாதபடிக்கு அறியாமை என்கின்ற படலம் நமக்கு மறைத்திருக்கின்றது. அந்த சுத்த நிலையில் அந்த படலம் என்பது நீங்கி, அறியாமை நீங்கி அனுபவிக்கக்கூடிய பொருள் திருவருளாக இருக்கின்றது. அப்படி திருவருளை அனுபவிக்கின்ற பக்குவ நிலையிலே, சுத்த நிலையிலே புதிய அனுபவத்தை, புது அனுபவத்தை, புது அனுபவம், புதிய ஒரு அனுபவம் இல்ல, புது அனுபவத்தை அருளக்கூடியவனாக இருப்பதனாலேயே புதியவன் என்று முனிவர் பெருமான் இங்க பதிவு செய்கின்றார். எனவே எத்தகைய பழம்பொருளையும் அப்பொருளுக்கு முன்னமே, பழம்பொருள் என்று சொல்லுவது, அப்ப பழமைன்னு என்ன நமக்கு இங்க பொருள் வைக்கின்றார். எத்தகைய பழம்பொருளையும் அந்த பொருளுக்கு முன்னமே தன்னுடைய பேர் அறிவினனாய் நிலை பெற்று நின்று அதனுடைய முதற் காரணத்தினின்றும் அப்பொருளை தோற்றுவித்து அருளியவன், எனவே பழையவன் என்று சொல்லுகின்றார். எந்த பொருள்களானாலும் சரி, அதற்குரிய முதற்காரணம் எப்படின்னா புதுமையாக விஞ்ஞான உலகத்திலே புது பொருளாக நமக்கு தோன்றுவது போல காட்சிப்பட்டாலும், மாயா காரியங்களாக இருக்கக்கூடிய இந்த உலகப் பொருள்கள் காட்சிப்பட்டாலும் அதனுடைய முதற்காரணம் என்று போய்கொண்டே இருக்கும். அப்படி போகின்ற பொழுது, அதாவது ஒரு ஆடையானது பல நூல்களை கொண்டிருக்கின்றது. அந்த பல நூல்கள் இலைகளை கொண்டிருப்பது, அந்த நூல்கள் முதற்காரணம் ஆகுமா? ஆகாது. அது ஏனென்று சொன்னால் அது பலவாக இருக்கக்கூடியது முதற்காரணமாக இருக்க முடியாது. அப்படி நூல்கள் அது எதில் இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா அது பருத்தியிலிருந்து வந்தது. அந்த பருத்தி எதிலிருந்து வந்தது? அது வித்திலிருந்து வந்தது. அப்போ அந்த வித்து என்பதுதான் முதற்காரணமாக இருக்க முடியுமே அன்றி அந்த பருத்தியோ அல்லது ஆடையாக இருக்கக்கூடிய நூல்களோ நம்மளுக்கு முதற்காரணமா இருக்காது. துணை காரணம் எத்தனை வேணாலும் இருக்கலாம். அப்ப அந்த முதற்காரணம் பழமை, அது ஒரே பொருள் தான். முதற்காரணம் இப்போ வித்திலிருந்து, இப்ப மாமரத்திலிருந்து வித்திலிருந்து மாமரம் தோன்றுவது, விளைவிப்பது என்பது அதனுடைய வினை இல்லையா? அதிலிருந்து வரக்கூடிய முதற்காரணம், அது வரக்கூடிய பொருள். இந்த வித்திலிருந்து பல வகைப்பட்ட பல தரப்பட்ட வேறு பொருள் வரலாம். அதாவது அந்த பொருளே இப்போ பழத்திலேயே வேறு சுவைப்பட்ட பழங்கள்லாம் வருது இல்லையா? அப்போ அது போல இங்க என்ன காமிக்கிறார் பாருங்க, அந்த முதற்காரணத்தினின்றும் அப்பொருளை தோற்றுவித்து அருளியவன். அப்போ அந்த விதையிலிருந்துதான் மரம் வரும் என்கின்ற அந்த முதற்காரணத்திலிருந்து எந்தெந்த பொருள் எதனிடத்திலிருந்து வருமோ அதனிடத்திலிருந்துதான் வரும் என்கின்ற அந்த காரணம், அந்த முதற்காரணம், அது இறைவன் அருளுவது மட்டுமே. இறைவன் அருளினால் அன்றி அது நிகழாது. முதற்காரணம் அந்த வகையிலே அவன் பழையன் என்று நமக்கு சொல்லு. அதனாலதான் இங்க புதியன் பழையன், புதியான் பழையான், புது அனுபவத்தை ஆன்மாக்களுக்கு சுத்த நிலையிலே அருளக்கூடிய பெருமான் அப்படி அனுபவத்தை கொடுக்கக்கூடியவனாக இருந்தாலும் அந்தந்த ஆன்மாக்களின் பக்குவத்திற்கு ஏற்றாற் போல, அந்தந்த ஆன்மாக்களின் பக்குவ நிலைக்கு ஏற்றாற் போல அனுபவிக்கக்கூடிய தன்மையை அருளக்கூடிய பெருமான் என்ற காரணத்தினால் அவன் பழையான். அந்த முதற்காரணத்திலிருந்துதான் அந்த பொருளுக்கான தோற்றம் அமையும் என்பதுல சந்தேகம் இல்லை. எனவே இப்போ இந்த இடத்துல நிலத்தில் போட்ட வித்துக்கள் எல்லாம் விளையும்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த நிலத்தினுடைய தன்மை, அந்த அதில் இருக்கக்கூடிய ஈரம், அதனாலதான் அந்த அதுதான் ஈரம். ஈரமாக இருந்து பெருமான் அங்கு அதை உதித்தாலன்றி விளைவு என்பது கிடையாது. எவ்வளவு நம்ம அதற்கான எல்லாவற்றையும் செய்தாலும்
அந்த முயற்சியை நாம் செய்தாலும் வினை காரணமாகத்தான், அங்கே திருவருள் காரணமாகத்தான் அந்த முயற்சியை செய்கின்ற ஆன்மாவினுடைய வினை காரணமாக அந்த ஆன்மாவிற்கு உள்ள பக்குவத்தின், அதாவது திருவருள் பதிவின் காரணமாகத்தான் அந்த பயன் அமையும். அதுக்கு இங்க நமக்கு சொல்றார், புதியான் பழையான் என்று சொல்லி, புறத்தான் அகத்தான், அவன் புறத்து இருக்கக்கூடியவன், அகத்தும் இருக்கக்கூடியவன், புறத்தே இருந்து எல்லாவற்றையும் நமக்கு, அதனாலதான் இறைவன் நமக்கு ஒன்றாகி வேறாகி உடனாக இருக்கின்றான் என்பதற்குரிய விளக்கங்களை எல்லாம் நம்ம 2வது நூற்பாவுல நம்ம பார்க்கின்றோம். சிவஞான போதத்துல எதற்காக ஒன்றாக இருக்கின்றான், எதற்காக வேறாக இருக்கின்றான், எதற்காக உடனாக இருக்கின்றான் என்றெல்லாம் பார்க்கின்றோம். இங்க அகத்தான் புறத்தான், அக வழிபாடு திருமேனிகள் தாங்கி இருக்கக்கூடிய திருக்கோவில்களில் செய்கின்ற புற வழிபாடும், அப்படி புற வழிபாடு செய்து 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 சிவபெருமானை உள்ளத்தில் நிறுத்தி வழிபாடு செய்வதற்கு அது ஏதுவாக அமைகின்றது. அங்க நம் அக வழிபாடு செய்ய 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 புறத்தே பார்க்கின்ற பொருள்கள் எல்லாம் சிவபெருமானாக தோன்றுகின்றது. அந்த வகைக்கு அங்க புற வழிபாடும் பின்பு அக வழிபாடும் பின்பு புற வழிபாடும் சைவர்களுக்கு இன்றியமையாதது என்பதனை விளக்குவதற்கு புறத்தான் அகத்தான் என்று காட்டி அருள்கின்றார். புற வழிபாடும் அக வழிபாடும் இன்றியமையாதது என்று இங்க நமக்கு காட்டி அருள்கின்றார். புறத்தான் அகத்தான், முதியான் இளையான். இந்த முதியான் இளையான் என்பது இங்க முதியவன் இளையவன் உயிர்களுக்கு அனுபவத்தை கொடுக்கின்ற வகையில் முதியவனாகவும், அந்த அனுபவத்தை பெறுவதற்கு அவன் வழிபாடு இன்றியமையாததை விளக்குவதற்கு இளையவனாகவும், அந்த நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாற்றில பார்க்கிறோம் அல்லவா, அவர் பல தலங்களை தரிசித்துக் கொண்டு காளையார் கோயிலே தரிசனம் செய்கின்றார். அப்படி அங்கே தரிசித்துக் கொண்டிருக்கின்ற வகையிலே திருச்சுழியிலே காளையாக இருந்து என்னை காண அழைக்கின்றார். அங்க திருச்சுழிக்கு வரும்படியாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அந்த கையில் சென்றும் இளமையான கோலத்திலே இருந்து காட்சி கொடுத்து அழைக்கின்றார். அந்த பக்குவம் ஆன்மாக்களுக்கு உரிய அற்புதத்தை செய்கின்ற வகையிலே பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு புதிய அற்புத அனுபவத்தை கொடுக்கின்ற வகையிலே இறைவன் முதியவனாகும். எத்தனை இடங்கள்ல இறைவன் இளையவனாக வருகின்றார், முதியவராக அந்தனராக. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாறுல நிறைய நாம பார்க்கிறோம். வெண்ணெய்நல்லூரில் ஆட்கொண்டதிலிருந்து அங்கே எம்பெருமான் அந்த பாண்டி கொடுமுடியில முருகன் திருமுருகன் பூண்டியிலே வேடுவனாக ஆட்கொள்கின்ற அந்த அவருடைய அற்புதத்தை செய்கின்ற வரைக்கும் எத்தனை கோலங்களை அவருடைய வரலாறிலேயே நாம காண்கின்றோம். புதியவனாக இளையவனாக இருக்கக்கூடிய பெருமான் இந்த கலசை பதியாம் முதலான் முடியான், அவனே முதலும் ஆதியும் அந்தமும் ஆயினவன் அவன். ஆதியும் அந்தமும் இல்லாதவன், ஆனா ஆதியும் அந்தமும் அவனே. ஆக அவன் முதல்வன் முடிவானவன், சங்கார காரணன் அவன்தான். எனவே முதல்வன் முடியான், முடிவான முக்தி நிலையை உயிர்களுக்கு அருளிச் செய்பவன் முதல்வன் அவன்தான் அப்படிங்கிறத காட்டி இந்த ஒரு பாடல்லே எம்பெருமானுடைய பராக்கிரமம் அத்தனையும் இதோடு மட்டுமில்ல, இன்னமும் காட்டுறார், பல பாடல்கள்ல வைக்கிறார். பதியாம் அப்படிப்பட்டவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய பதியாம் கலசை பகவன் பெருமை, அவருடைய பெருமை மதியால் எவர் தேரிட வல்லவரே, அவருடைய பெருமையை யாரால் சொல்ல முடியும் என்று அதை நமக்கு காட்டி அருளுகின்றார். அடுத்த பாடல், வல்லாண்மை செலுத்தும் மலத் துயரால் பொல்லா நிலையில் பொறிகெட்டு உழல்வேன் கல்லால் நிழலாய் கலசை பதியாய் எல்லாம் அற என்று உனை எய்துவரே, என்று உனை எய்துவரே. எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே என்று அனுபூதியில அருணகிரிநாத சுவாமி சொல்லுகின்றார். அது மாதிரி எல்லாம் அற, எல்லாவற்றையும் அரும்படியாக இந்த ஆணவ மலம் கண்ம மலம் மாயா மலத்தில் இருந்தெல்லாம் அடியேன் நீங்கும் பொருட்டு அடியேன் உடைய எனக்கு உம்முடைய திருவடியை காட்டி அருள்வாயாக என்று நமக்கு சொல்றார். அப்படி சொல்லுகின்ற பொழுது
முனிவர் பெருமான் காட்டுகின்ற கருத்து என்ன அப்படின்னா, வல்லாண்மை செலுத்தும் மலத்துயரால் எல்லாம் அற என்று உனை எய்துவதே. எல்லாம் அற்று எப்பப்பா சுவாமி உன்னுடைய திருவடியை நான் எய்தப் போகின்றேன், அப்படி எய்தும் காலம் இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? காரணத்தை முதல்ல சொல்லி காரியத்தை அப்புறம் சொல்றார். இது ஒரு முறை. வல்லாண்மை செலுத்தும் மலத்துயரார், இந்த ஆணவ மலத்துயர வல்லாண்மை அந்த வலிமையாக வந்தித்திருக்கக்கூடிய ஆணவ மலத்தினால் தான் இத்தகைய துயரம் இந்த ஆன்மாவிற்கு வருகின்றது. எனவே அந்த துயரத்தால் பொல்லா நிலையில் பொறிகட்டு உழல்வேன். பொல்லாத இந்த கட்டு நிலையில் இருந்து கொண்டு ஐம்பொறிகள் செலுத்துகின்ற வகையிலே நான் உழன்று கொண்டு இருக்கின்றேனே, அப்படிப்பட்ட நிலை நீங்கும்படியாக கல்லால் நிழல், அந்த கல்லால் நிழல்ல இருந்து கொண்டு ஞானமூர்த்தியாக தட்சிணாமூர்த்தியாக ஞானமூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமான் அவருடைய அந்த திருநோக்கத்தினால் வன்மையாக பிடித்திருக்கக்கூடிய ஆணவ மலம் நீங்கும். அதற்குதான் அந்த கல்லால் நிழலாய் கலசை பதியாய் எல்லாம் அற என்று உன்னை எய்துவதே என்று அற்புதமா நமக்கு காட்டுகின்றார். அதனாலதான் மணிவாசக பெருமான் நமக்கு இணையார் திருவடி எந்தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒளிந்தேன் அப்படின்னு அதை பாடுறார். ஆக இந்த பெருமானுடைய திருநோக்கம், பெருமானுடைய சிரிப்பு, பெருமானுடைய அருள் திருவடி அத்தனையும் நமக்கு அருள்வது என்னது அப்படின்னு சொன்னா, சிவபெருமானை வழிபாடு செய்ய 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 இந்த பொல்லா பிடியிலிருந்து, பொறிகளினுடைய பொல்லா பிடி, வல்லாண்மை செய்கின்ற ஆணவ மலத்தினுடைய பொல்லாத பிடியிலிருந்து நீங்குவது நமக்கு எளிதாகும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட நிலையை அடியேனுக்கு நீ அருள்வாயாக என்று சொல்லி இந்த 4வது பாடலே வைக்கின்றார். மீண்டும் இது போன்ற பல பாடல்களை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி அருமையான வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். சிற்றம்பலம். உண்ணாமுலை உமையாலொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணாந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தனர் வானவராணினம், வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க, வையகமும் உயர்த்தீர்கவே. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லா துயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.